ஜே ஃபேபியுலஸ் கிராஃப்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே, செப்டம்பர் 12th கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. ஸோ அதுக்காக நான் ஒரு பொக்கே மாதிரி செய்ய போகிறேன் பேப்பரில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதை நம்ம கோன் ஷேப்பில், எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது, கோன் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மேலே இப்படிலாம் தூக்கிட்டு இருக்காமல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி அதை நம்ம ஒட்டிக்கணும். இதை OHB ஷீட் அல்லது சார்ட் பேப்பர் அல்லது வேறு ஏதாவது கலர் A4 ஷீட்டில் கூட பண்ணிக்கலாம். நான் ஒரு ஒயிட் A4 ஷீட்டில் தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதோட சூப்பரான ஒரு பொக்கே வீடியோ நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கலர் பேப்பர்ஸ் தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இதில் இப்படியே நம்ம எந்த ஃப்ளாரும் ஒட்ட முடியாது. அப்படிங்கிறனால இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பழைய வேஸ்ட் ஏதாவது பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஸ்டஃப் பண்ணுற மாதிரி வைக்கணும். கசைக்கு அதை உள்ளே வச்சு கம் போட்டு ஒட்டிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதை மாதிரி நான் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நாங்கள் பழைய பேப்பருக்கு போட வச்சுருந்த புக்லெட் அந்த மாதிரியில் உள்ள பேப்பர்ஸ் தான். இதை இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே போட்டு ஓரளவு எப்படி வச்சா செட் ஆகும் அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அப்படி நம்ம ஒட்டிக்கலாம். கம் வச்சு ஃபெவிகால் தானே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். வேறு எந்த க்ளூ, ஃபெவிபாண்ட், ஹாட் க்ளூகன் எதுவுமே யூஸ் பண்ணல. இது மாதிரி இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளே கொஞ்சம் ஒட்டிட்டேன். இது மேலாப்பில் உள்ளதை இப்படி விரிச்சிட்டு இப்படி கொஞ்சம் ஈக்குவலாக வச்சு ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும் பின்னாடி நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் தெரியுதான்னு தெரில. பக்கத்தில் கொஞ்சம் JCB வச்சு வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுக்கும்போது JCB வரல. இப்போ நான் எடுக்க ஆரம்பிச்சோன்னா வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இது பண்ணி விட்டா நீட்டாக ஒட்டியாச்சு. இப்போ இதில் நம்ம மேலே அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு வட்டமாக ஒரு பேப்பரை கட் பண்ணி அதில் கொஞ்சம் நிறையவே கம் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படின்னா தான் ஒட்டும். இப்போ அது கசக்கினது வெளியே தெரியாமல் இருக்கிறது தான். மற்றபடி இது அவ்வளோவா லெவலாலாம் இது இருக்காது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இது நல்லா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு இதில் தான் நம்ம அந்த ஃப்ளார்ஸ் இது மேலே ஒட்டிய போகிறோம். அதுக்கு நான் கலர் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வயலட், அப்புறம் எல்லோ, அப்புறம் ஒரு பிங்க், அப்புறம் கொஞ்சம் பேபி பிங்க் ஒன்று, அப்புறம் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் ஒரு டார்க் ப்ளூவில் அப்படி செஞ்சு ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் A4 ஷீட்டு வயலட் கலரில் எடுத்துகிட்டு, ஆக்சுவலாக வீடியோவில் அது ரொம்ப வித்தியாசமாக தெரியுது கலர், பட் நேரில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பர்பிள் மாதிரி ஒரு மாதிரி கலரில் இருக்குது, பட் வீடியோவில் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வட்டமாக வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் சும்மா ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சேன். அந்த பேப்பருக்குள்ளே வச்சு வெட்டுற அளவுக்கு எனக்கு எதுவும் ஆப்ஜெக்ட் கையில் கிடைக்கல, அதனால சும்மா வரைஞ்சி வெட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை மாதிரி வெட்டிட்டு இதை நம்ம ஸ்பைரல் வெட்டுவோம்ல, அதை மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். நம்மளுக்கு 4 பீசஸ் கிடைக்கும். அது ஸ்பைரல் இது மாதிரி வெட்டுறது மாதிரி வெட்டிக்கலாம். வரையாமே வெட்டிக்கலாம், வரைஞ்சி வெட்டிக்கலாம். நான் கீழே பேக்ரவுண்ட் கிளாத் அப்படிங்கிறனால அது வரையும் போது நீட்டாக எனக்கு வரல, பட் நான் வெட்டும் போது அதை பார்த்தா வெட்டிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை எனக்கு என்னன்னு தெரில, இந்த வாட்டி நான் எப்படி உல்ட்டாவை ட்ராப் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரில. லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் வச்சு வெட்டுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி லெஃப்ட் ஹேண்டில் இல்லை, ஆமாம், லெஃப்ட் ஹேண்டில் சிசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஏன்னு தெரில, எப்படி ஆப்போசிட்டாக வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கே வெட்டுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதை மாதிரி எல்லா கலர்லையுமே இப்படி தான் பண்ணணும். இதே ப்ராசஸ் தான். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைரல் மாதிரி வரும். இதான் என்ன நம்ம ரோல் பண்ணணும். அதுக்கு கையாலே ரோல் பண்ணிக்கலாம், இல்லைனா குவில்லிங் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கையால் ரோல் பண்ணலான்னு தான் நினச்சேன். அப்புறம் குவில்லிங் நீடில் இருந்ததுனால ஓகே குவில்லிங் நீடில் வச்சு ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவில்லிங் நீடில் வச்சு இப்போ ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இது கையை வச்சு நான் இதுக்கு முன்னாடி குவில்லிங் நீடில் வச்சு நான் செஞ்சது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ கையாலே செஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் வரும். பார்த்திங்கன்னா நம்ம டைட்டாக ரோல் பண்ணிட்டு இதை லூஸ் பண்ணி விட்டு ஒட்டணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடுச்சு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே ஒட்டிடுவாங்க. உள்ளே உள்ளது உள்ளே நிற்காது, அது அப்படியே வெளியே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் உள்ளே ஒட்டிட்டால் தான் நம்மளுக்கு பூ மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம கம் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன இது என்ன ஃப்ளார்னு எனக்கு சொல்ல தெரில, அதனால் இதை மாதிரி நம்மளுக்கு நிறையா கலர்ஸில் தேவைப்படும். இது இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொக்கேக்கு நம்ம கோன் செஞ்சோம்ல, அதில் ஒரு ஃப்ளார் மட்டும் ஒட்டி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஒட்டியாச்சு. இது கூட நான் கொஞ்சம் லீவ்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா நான் க்ரீன் கலர் A4 ஷீட்டில் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இடையிலலாம் கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக தெரியும், பட்
என்கிட்ட கலர் பேப்பர் அவ்வளோ சின்னதாக எனக்கு பூ செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஓட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் பேட்டர்ன் பேப்பர் இருந்துச்சு. அது ஒரு லீஃப் அண்ட் ஃப்ளார் எஃபெக்டில் ஒரு பேட்டர்ன் பேப்பர் இருந்துச்சு. அதை நான் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கம் அப்ளை பண்ணி இது நேராக ஒட்ட முடியாது, கொஞ்சம் க்ராஸாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பதிலாக சாட்டின் ரிப்பன் அல்லது வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் டேப் அப்புறம் க்ரீப் பேப்பர் ஏதாவது அப்படி எதுவும் இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் பேப்பரில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதில் போ மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி 2 ஸ்ட்ரிப் மாதிரி குட்டியாக நம்மளுக்கு கட் பண்ணணும். ஏன்னா நம்ம போவில் கீழே 2 சைடு தொங்குற மாதிரி இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணும்போதெல்லாம் இது ஒட்டுறக்கான போஸ் கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இனிமேல் அதெல்லாம் ஒட்டிக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணேன், அந்த பேட்டர்ன் பேப்பர் மேலே இதை ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்மளும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் நான் படித்ததுக்கு நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். சேனலில் அப்லோட் பண்ண இண்டிபெண்டன்ஸ் டே கிராஃப்ட் ஃப்ளாக் ஒரு பாப்பா ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. ஸோ க்யூட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாப்பா பார்த்திங்கன்னா க்ரீட்டிங் கார்டு நம்ம அப்லோட் பண்ணதான் அவங்க கிராண்ட்மாக்காக பண்ணியிருக்காங்க. 2 குட்டீஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே அனுப்பி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோவில் சரி ஆட் பண்ணிடலான்னு ஆட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா 3 ஆப்ஷன் வரும். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.